பார்த்தீங்களா, இந்த மாரி ஒரு ஆடியோ வடிவிலயும் அது ஒரு அவுட்புட் குடுத்துருக்கு. ஸோ, நீங்க ஏதாச்சும் வாக்கிங் போறீங்க, இல்லாட்டி நைட்டு உங்களுக்கு டைம் கொஞ்சம் இருக்கு. இந்த மாரி டைம்ல உங்களோட பாடம் சம்மந்தமான ஒரு ஆடியோவ நீங்க கேட்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா, இந்த மாரி அவுட்புட்ட நீங்க ஜெனரேட் பண்ணி, அத யூஸ் பண்ணி அத நீங்க கேட்டுக்கலாம். இது வந்து எம்சிக்யூ ஃபார்மேட்ல இருக்கு. நம்ம ஏபிசி 4 ஆப்ஷன் இருக்கு. ஸோ, அத நம்ம கிளிக் பண்ணி அது ரைட்டா, ராங்கான்னு பார்க்கக்கூடியதா இருக்கும். சி ஆன்சர் அப்படிங்கிற அத கிளிக் பண்ணீங்கன்னா, அந்த காட் வந்து திரும்புற மாரி ஒரு அனிமேஷன் வரும். ஸோ இதுதான் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அந்த மாரி 62 கொஸ்டின்ஸ நமக்காக இது நமக்கு குடுத்துருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி, இந்த நோட்புக் எல்லாமே நான் யூஸ் பண்றதுக்கு பிரதான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைண்ட் மேப் அவுட்புட் தான். இந்த மைண்ட் மேப்னா என்னன்னு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை வீடியோ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கூகுள்ல நோட்புக் எல்எம் அப்படிங்கிற இந்த டூல எப்படி நம்ம எஃபெக்டிவா யூஸ் பண்ண போறோம். ஸ்பெஷலி நம்ம படிக்கிறதுக்கு இது ரொம்ப எஃபெக்டிவான ஒரு டூல். இத நம்ம யூஸ் பண்ணி, நமக்கு தேவையான விஷயங்கள நம்ம எப்படி செஞ்சுக்கிறது, அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ, அதுக்காக முதல்ல நீங்க கூகுள்ல போயிட்டு நோட்புக் எல்எம் அப்படின்னு நீங்க டைப் பண்ணாலே, இந்த சைட்டுக்கு உங்கள நேவிகேட் பண்ணிரும். இதுல வர ஃபர்ஸ்ட் ரிசல்ட்ட நான் கிளிக் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த நோட்புக் எல்எம்ட லேண்டிங் பேஜ். ஸோ, இதில அவங்க குடுத்துருக்காங்க அண்டர்ஸ்டாண்ட் எனிதிங். நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்த படிக்க போறோம்னா, விளங்கிக்கிறதுக்கு நெறைய வழிகள நம்ம அத திரும்ப திரும்ப பார்க்கணும். ஸோ, அந்த மாரி விஷயங்களுக்கு இந்த நோட்புக் எல்எம் எப்படி யூஸ் ஆகுது, அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்காக ட்ரை நோட்புக் எல்எம் அப்படிங்கிற இந்த பட்டன நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அத கிளிக் பண்ணோனே உங்களுக்கு இந்த நோட்புக் எல்எம்ட ஆஃபிஷியல் அந்த டூல் வெப்சைட்குள்ள போகும். ஸோ, இங்க பார்த்தீங்கன்னா, இந்த நோட்ஸ் எல்லாம் இது பேசிக்கலி ஒரு நோட் டேக்கிங் ஆப் மாரி தான் வொர்க் ஆகும். பட் இதுல அந்த ChatGPT மாதிரியான ஒரு எல்எம் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல அவங்க இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ, அத யூஸ் பண்ணி நம்ப படிக்கிற தேவைகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபீச்சர் நோட்புக் செக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டா இந்த நோட்புக் எல்லாமே அவங்களுக்கு தேவையான நமக்கு தேவையான சில நோட்ஸ அவங்களே இன்பில்டா இந்த நோட்ஸ நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ, அப்படி இல்லாம புது நோட்டா நம்ப அ இந்த டூல யூஸ் பண்ணணும்னா, கிரியேட் நியூ நோட்புக் அப்படிங்கிற இந்த பட்டன நான் கிளிக் பண்ணணும். அப்படி பார்த்தீங்கன்னா, இங்க இந்த இன்டர்ஃபேஸ் வந்து ஃபர்ஸ்ட்டா நம்மகிட்ட எந்த நோட் புக்கும் இல்லாதனால, நம்ப ஒரு சோர்ஸ இந்த நோட் புக் எல்எம்க்கு ஆட் பண்ணணும். இந்த சோர்ஸ் வந்து அ பல்வேறு ஃபார்மேட்ல இருக்கலாம். ஒண்ணாவது நம்ம லோக்கல் ஃபைல இங்க அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஒரு YouTube அ வீடியோ லிங்க் அப்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி Google Drive லிங்க் அப்லோட் பண்ணலாம். இதையும் தாண்டி ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட்ட கூட நீங்க அப்படியே காப்பி பண்ணி இந்த நோட்புக் எல்எம்ல அ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ, அதுக்காக நான் ஒரு பிடிஎஃப்ப நான் தேடுறேன். அ சிம்பிளா ஒரு யூஸ் கேஸ பத்தி யோசிக்க போனா, இங்கிலீஷ் கிராமர் புக் எதுவும் கூகுள்ல இருந்துச்சுன்னா, அத அப்லோட் பண்ணி அதிலருந்து நம்ம எப்படி நமக்கு தேவையான விஷயங்கள எடுத்துக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ, நான் கூகுளுக்கு போயிட்டு இங்கிலீஷ் கிராமர் ஃப்ரீ பிடிஎஃப் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். அது ஏதாச்சும் ஒரு இங்கிலீஷ் கிராமர் பிடிஎஃப்னு ஒரு இது இருக்கு. ஸோ, இந்த புக்ல என்ன இருக்கு? ஓகே. நமக்கு தேவையான அ கிராமர் ஒரு கிராமர் புக் தான் இது. ஸோ, இத நம்ம டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. அப்படி இல்லாட்டி இந்த லிங்க கூட நம்ம அந்த நோட்புக் எல்எம் சைட்ல நம்ம குடுத்தா, அதையும் சோர்ஸா அத ஆட் பண்ணிக்கும். ஓகே. நம்ம ஒன் வே நம்ம பிடிஎஃப்பாவும் அப்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி இது நம்ம வொர்க்கிங் ஒரு பிடிஎஃப் லிங்க் இருக்கனால, அந்த வெப்சைட் லிங்க்கையே நாங்க அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் லிங்க் அப்லோட் பண்ணிக்கிட்டேன். அது அப்லோட் ஆக சில நேரம் ஆகும். ஒவ்வொரு ரிசோர்ஸ்ட சைஸுக்கு ஏத்த மாரி அந்த டைம் வந்து வேறுபடும். ஸோ, இங்க பார்த்தீங்கன்னா, இதுதான் மெயினா நோட்புக் எல்எம்ட அ இன்டர்ஃபேஸ் இப்படி காட்டும் உங்களுக்கு. இதுல 3 செக்ஷனா அவங்க பிரிச்சு வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் செக்ஷன் சோர்சஸ். இங்க தான் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிற நம்மோட நோட்ஸ் இல்லாட்டி லிங்க்ஸ் அந்த சோர்சஸ் எல்லாம் இந்த சோர்சஸ் செக்ஷன்ல காட்டும். அடுத்து சாட். இதுதான் மெயின் இன்டர்ஃபேஸ். சாட் அப்படிங்கிறதுக்குள்ள ChatGPT மாரியே இருக்கிற ஒரு இன்டர்ஃபேஸ் தான் இந்த சாட். அதையும் தாண்டி இந்த ஸ்டூடியோல தான் நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன பல்வேறு வழிமுறைகள்ல நம்ம பெறக்கூடிய சந்தர்ப்பம் இந்த ஸ்டூடியோ அப்படிங்கிற செக்ஷன்ல இருக்கு. ஸோ, இது
இந்த நோட்புக் எல்எம்முக்கும் ChatGPTக்கும் இருக்கிற முக்கியமான வித்தியாசம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ChatGPT பார்த்தீங்கன்னா, ChatGPT நான் போறேன். ChatGPTல ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கேட்கும்போது, அது வந்து இன்டர்நெட்ல இப்போதைக்கு அவைலபிளா இருக்க இன்ஃபர்மேஷன ரெஃபர் பண்ணி தான் அது நமக்கான ஆன்ஸர குடுக்கும். பட் இந்த நோட்புக் எல்எம் அப்படி என்ன செய்யும்னா, இது வந்து இன்டர்நெட்ல இருக்கிற ரிசோர்ஸையும் தாண்டி, நம்ம என்ன விஷயங்கள நம்ம இங்க அப்லோட் பண்றோமோ, அந்த மெட்டீரியலுக்கு ஏத்த மாரி தான் இந்த சாட் வந்து நமக்கு ஏத்த மாரி பெர்சனலைஸ் பண்ணும். ஸோ ஓவராலா ChatGPTல நம்ம கேட்டு இப்ப கிடைக்கிற ரெஸ்பான்ஸுக்கும், இந்த நோட்புக் எல்எம்ல நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்த கேட்கும்போதும் என்ன ஆகும்னா, நம்ம அப்லோட் பண்ற சோர்ஸுக்கு ஏத்த மாரி நம்மோட ரெஸ்பான்ஸ் இருக்கும். இதுதான் முக்கியமான வித்தியாசம் ChatGPTல இருந்து நோட்புக் எல்எம். ஸோ அதுதான் இப்போதைக்கு நம்ம ஒரு சோர்ஸ் தான் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த பிடிஎஃப் லிங்க்கை மட்டும் தான் அப்லோட் பண்ணியிருக்கோம். அப்படியும் இல்லாம உங்களுக்கு பல்வேறு வகையான சோர்ஸை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இன்னொரு சோர்ஸையும் ஆட் பண்ணலாம். நம்ம யூடியூப்ல போயிட்டு ஏதாச்சும் ஒரு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் ஃபுல் கோர்ஸ் அப்படிங்கிற ஏதாச்சும் நான் வீடியோ ஒன்று எடுக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 4 ஹவர் வீடியோ ஒன்று இருக்கு. ஸோ இதை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஷேர் லிங்க். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. இப்போதைக்கு நம்ம ஒரு பிடிஎஃப்ல லிங்க் அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ அதையும் தாண்டி ஒரு யூடியூப் லிங்க்கையும் நம்ம இங்கே அப்லோட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த லோகோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் விளங்கும். யூடியூப் லிங்க்கை நம்ம அப்லோட் பண்ணையில் யூடியூப்ட லோகோ வந்து இங்கே உங்களுக்கு காட்டும். ஸோ இந்த மாதிரி இருக்கையில் இங்கே செலக்ட் ஆல் அப்படிங்கிற இந்த பட்டன் இருக்குது. இந்த செலக்ட் ஆல் அப்படின்னா என்னன்னா, அப்லோட் பண்ணுற எல்லா ரிசோர்ஸையும் கைட் பண்ணி தான் நமக்கு அந்த நம்ம செக் பண்ணணுமா, இல்லாட்டி ஸ்பெசிஃபிக் இந்த யூடியூப் வீடியோவில் மட்டும் நான் கொஷின் கேட்கணுமா, இல்லாட்டி இந்த பிடிஎஃப்ல மட்டும் கொஷின் கேட்கணுமா அப்படின்னு நம்ம இங்கே இந்த செலக்ட் ஆல் இல்லாட்டி செப்பரேட் செலெக்ஷனாக நம்ம அதை எடுத்து நம்ம தேவையான கொஷனை கேட்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ யூடியூப் லிங்க் ரெண்டையும் சேர்த்துவே நம்ம ரிசோர்ஸாக யூஸ் பண்ணி நமக்கு தேவையான இந்த ஸ்டூடியோ செக்ஷனில் இருக்கிற மற்ற ஃபீச்சர்ஸையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பெஸ்ட்டாக இருக்கிறது ஆடியோ ஓவர்வியூ. இப்போ இந்த ஸ்டூடியோ செக்ஷனில் இருக்கிற ஒவ்வொரு ரிசல்ட்ஸையும் கொடுக்கறதுக்கு ஒரு 5 to 8 மினிட்ஸ் அந்த ரேஞ்சுக்குள்ளே டைம் எடுக்கும். ஸோ இதுக்கெல்லாம் இப்போதைக்கு நான் ஜஸ்ட்டாக ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு நான் கிளிக் பண்ணி வச்சுக்கிறேன். ஆடியோ ஓவர்வியூ அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கிற ரிசோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஒரு ஆடியோ பாட்காஸ்ட் வழியில் அது கொடுக்கும். அதுதான் வீடியோ ஓவர்வியூ. மற்றபடி ஸ்லைட் டெக்குங்கிறது ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் மாதிரி கொடுக்கும். அது ஒரு பீட்டானா இப்போ புது ஃபீச்சர் தான் அது. அதையும் தாண்டி வீடியோ ஓவர்வியூ ஒன்று கொடுக்கலாம், அல்லது மைண்ட் மேப்பாக கொடுக்கும், அல்லது ரிப்போர்ட்ஸாக கொடுக்கும். ரிப்போர்ட்ஸ்னால் டெக்ஸ்ட் பேஸ் ஒரு பிடிஎஃப் மாதிரி. ஃப்ளாஷ் கார்ட் வடிவில் கொடுக்கும், குவிஸ் வடிவில் கொடுக்கும், இன்ஃபோகிராஃபிக் வடிவில் கொடுக்கும், டேட்டா டேபிள் வடிவிலையும் கொடுக்கும். ஸோ இப்போதைக்கு நான் ஆடியோ ஓவர்வியூ அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணால் அந்த ப்ராசஸ் வந்து இங்கே இனிஷியேட் ஆகும். இனிஷியேட் ஆகையில் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ரஸ் பார் நம்ம உங்களுக்கு காட்டும். ஸோ சைட் டெக் அப்படிங்கிறதையும் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்து வீடியோ ஓவர்வியூவில் அந்த எரோவை கிளிக் பண்ணால் இது 2-3 ஃபார்மேட்டில் நமக்கு அந்த வீடியோ ஓவர்வியூ கொடுக்கும். ஒன்று எக்ஸ்பிளைனர் வீடியோ ஒன்று கொடுக்கும், அப்படி இல்லாட்டி ஷார்ட் வீடியோ ஒன்று கொடுக்கும். ஸோ இப்போதைக்கு நம்ம எக்ஸ்பிளைனர் வீடியோ ஒன்று கொடுக்கலாம். எக்ஸ்பிளைனர் அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு நமக்கு தேவையான ஸ்டைலை கூட இங்கே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் கிளாசிக் அப்படிங்கிற அந்த ஸ்டைலை நான் ஆட் பண்ணிக்கிறேன். மற்றபடி இருக்கிறத டிஃபால்ட்டாக வச்சுக்கிட்டு நம்ம ஜெனரேட் பண்ணலாம் வீடியோ ஓவர்வியூ. அடுத்து ஒரு மைண்ட் மேப்பாகவும் நம்ம ஒரு அவுட்புட்டை எடுத்துக்கலாம். அதையும் நான் இனிஷியேட் பண்ணுறேன். அடுத்து ரிப்போர்ட்ஸ்லேயும் பல்வேறு விதமான ரிப்போர்ட்ஸ் இருக்குது. ஓன் ரிப்போர்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ப்ரீஃபாக இருக்கிறத சம்மரி பண்ணி கொடுக்கும், ஸ்டடி கைட்டாகவும் கொடுக்கும், ப்ளாக் போஸ்ட்டாகவும் கொடுக்கும். இப்போதைக்கு நான் ஸ்டடி கைட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த இங்கிலீஷ் கிராமர் வந்து ஒரு எக்ஸாம் பர்பஸ்க்கு நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு அசியூம் பண்ணிவிட்டு நான் அதை கிளிக் பண்ணிட்டேன். ஸோ அது ரிப்போர்ட்ஸ் முடிச்சாச்சு. அடுத்து ஃப்ளாஷ் கார்ட்ஸ்லையும்
நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் எவ்வளோ வேணும்னு கேட்குது. கொஞ்சம் கார்ட் வேணுமா, இல்லாட்டி மோர் கார்ட், இல்லாட்டி ஸ்டாண்டர்டாக டிஃபால்ட்டாக இருக்கிறத நம்ம வச்சுக்கலாம். லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி, இந்த ஃப்ளாஷ் கார்ட்டை கிரியேட் பண்ணையில் ஈஸியாக வேணுமா, ஹார்டாக வேணுமா, டிஃபால்ட்டாக வேணுமான்னு கேட்குது. டிஃபால்ட்னா மீடியமாக வேணுமான்னு கேட்குது. நான் மீடியமில் வச்சு ஜெனரேட் கொடுத்துட்றேன். அடுத்து குவிஸ், நம்ம இருக்கிற டிஃபால்ட்டை வச்சுக்கிட்டே டிஃபால்ட்டாக இருக்கிற அந்த செட்டிங்ஸை வச்சுக்கிட்டே நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இன்ஃபோகிராஃபிக், இந்த சைட் டெக்கும் இன்ஃபோகிராஃபிக்கும் இப்போ புதுசாக வந்திருக்க ஃபீச்சர். ஸோ அது பீட்டாங்கிற லேபிள் மூலியமாக காட்டுது. நம்ம அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்ஃபோகிராஃபிக்கே நான் கிளிக் பண்ணிட்டேன். அடுத்து டேட்டா டேபிள். டேட்டா டேபிள்னா செமரி டேபிள் ஒன்று வரும். இந்த நம்ம கொடுக்குற அப்லோட் ரிசோர்ஸ் எடுத்து டேட்டா டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணும். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் அவுட்புட்டையும் நம்ம இனிஷியேட் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரெஸ்பான்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. பட் நம்ம எல்லாத்தையும் ஒன்றா ஜெனரேட் பண்ணி முடித்தோன்னு பார்க்கலாம். ஸோ அதே ரீதி நம்ம இந்த மெயின் சேட்டை எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே நம்ம செலக்ட் ஆல் கொடுத்து வச்சுருக்கோம். ஸோ எல்லா நம்ம அப்லோட் பண்ணியிருக்க 2 ரிசோர்ஸும் இந்த சேட்டில் இன்க்ளூட் ஆகியிருக்கு. ஸோ நம்ம சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணலாம். அதோட இங்கே செலக்ட் ஆல் கொடுத்து 2 ரிசோர்ஸஸ் இருக்கிறனால இங்கே 2 ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது காட்டுது. ஏன்னா நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறது 2 ரிசோர்ஸஸ். ஸோ ஓகே, ப்ளீஸ் நம்ம ஒரு ப்ராம்ப்டை டைப் பண்ணிக்கலாம். ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் this concept. Please explain this concept briefly. brieflyன்னு கொடுத்து நம்ம அந்த ப்ராம்ப்டை என்டர் பண்ணிடுவோம். ஸோ அதுவும் இந்த ChatGPT மாதிரியே தான் ஒரு chat query நம்ம கொடுத்தோன்னா அதுலேருந்து ரெஸ்பான்ஸை அது ஜெனரேட் பண்ணுது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா நான் ChatGPTயில் நீங்கள் ஏற்கனவே ஒரு வித்தியாசத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னா ChatGPTயில் இதே கொஷனை இதே குவேரி நீங்கள் டைப் பண்ணீங்கன்னா ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் தீஸ் கான்செப்ட் ப்ரீஃப்லின்னு டைப் பண்ணீங்கன்னா அதோட ரெஸ்பான்ஸ் என்னன்னு முதல் பார்ப்போம். ஸோ சாரி, க்ராக். ஓகே, க்ராக்கும் ஒரு ChatGPT மாதிரி தான். ஸோ அதுலேயே நம்ம கேட்டு பார்ப்போம். ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் திஸ் கான்செப்ட் ப்ரீஃப்லி அப்படின்னு நான் என்டர் பண்ணிட்டேன். Sure, please list the specific concept you will me to explain briefly அப்படின்னு கொடுக்குது. ஏன்னா நம்ம ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண மட்டும் தான் சொன்னோம், எந்த டாபிக்னு சொல்லாமல். பட் இங்கே நோட்புக் எல்எம்ல அதே தான் நம்ம சொல்லியிருக்கோம். பட் அது வந்து என்னத்தை எக்ஸ்பிளைன் பண்ண வேணும்னு அது கேட்கல. ஏன்னா அதுக்கு ஏற்கனவே தெரியும் நம்ம வேறு எதை பற்றியும் கேட்க போகிறதில்ல. நம்ம அப்லோட் பண்ணியிருக்க இந்த 2 ரிசோர்ஸை பற்றி தான் நம்ம கேட்க போகிறோம். ஸோ அது அசியூம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி இங்கிலீஷ் கிராமரில் இருக்கிற இந்த நம்ம அப்லோட் பண்ணியிருக்க சோர்சஸ் இருக்கு இல்லையா, அந்த சோர்சஸை எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த சேட்டை ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ இதையும் நம்ம ஃபர்தராக இதுக்கும் மேலே நமக்கு தேவையான கொஷனை நம்ம இங்கே கேட்டுக்கிட்டே போகலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட் ஆஃப் ஸ்பீச்சில் நவுன் அப்படின்னா என்னன்னு நான் இங்கே கேட்க போகிறேன். வாட் இஸ் நவுன்? ஓகே, ஸோ இது சிம்பிள் கொஷின் தான். பட் நான் இந்த ஃப்ளோ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ண தான் பார்க்குறேன். ஸோ அதனால தான் நம்ம எல்லாருக்கும் விளங்கக்கூடிய வகையில் ஒரு சிம்பிள் இங்கிலீஷ் கிராமர் புக் ஒன்று ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ணி அதுக்கு தேவையான அது எப்படி நமக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ நவுன் இஸ் அ வேர்ட் யூஸ் ஆஸ் அ நேம் ஆஃப் அ பர்சன், பிளேஸ் ஆஃப் திங், blah blah blah. ஸோ அப்படின்னு அது ஏற்கனவே இந்த ரிசோர்ஸஸில் அதை ஐடென்டிஃபை பண்ண விஷயங்களை சொல்லுது. அதோட நமக்கு இங்கே இருக்கிற ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம என்ன நோட் பண்ண போகிறோம்னா, பெரும்பாலான எல்லா சென்டென்ஸுக்கு பக்கத்துலேயும் ஒரு நம்பர் இருக்குது. 1, 2 அப்படிங்கிற நம்பர்ஸ் இருக்கு இல்லையா. அதுனா என்னன்னா நவுன்ங்கிறது நம்ம அப்லோட் பண்ண ரிசோர்ஸில் எங்கே மென்ஷன் ஆகியிருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ண தான் இந்த நம்பர்ஸ் இருக்குது. ஸோ 1னா இது வந்து நம்ம அப்லோட் பண்ண ரிசோர்ஸ் 1 அப்படின்னா இந்த இங்கிலீஷ் கிராமர் அப்படிங்கிறது யூடியூப் வீடியோவில் இந்த திங் மென்ஷன் ஆகியிருக்கு அப்படின்னு அது சொல்லுது. ஸோ அதை டிரான்ஸ்கிரிப்டில் இருந்து எடுத்து எங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் இங்கே சொல்லுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 1, 2 அப்படிங்கிறது நம்ம ரிசோர்ஸில் நம்பர்ஸை தான் அது கொடுத்துருக்கு.
ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டூடியோ செக்ஷன்ல இருக்க எல்லா அவுட்புட் ஃபார்மேட்டும் நமக்கு கம்ப்ளீட் பண்ணி முடிஞ்சிருச்சு. நம்ம ஒவ்வொன்னா நம்ம பார்க்கலாம். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த அவுட்புட் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிற 2 சோர்ஸ வச்சு மட்டும் தான் அது எடுத்திருக்கு. ஸோ, இதனால ஏதாச்சும் நமக்கு ஒரு பாடம் சம்மந்தமா ஒரு விஷயம் தேவைப்பட்டுச்சுன்னா, அந்த பாடம் இருக்கிற ஒரு பிடிஎஃப்போ, இல்ல வெப்சைட் லிங்க்கோ, இல்லாட்டி டெக்ஸ்ட்டோ அப்லோட் பண்ணீங்கன்னா, நம்ம அதுக்கு தேவையான கொஸ்டினையும் இந்த ஸ்டூடியோ இருக்கிற இந்த அவுட்புட்ஸையும் நம்ம எடுத்துக்கலாம். அந்த பாடத்துக்கு சம்மந்தமான ரிசோர்ஸ பேஸ் பண்ணி. எந்த ஒரு விஷயமானாலும் வேற ஒரு சோர்ஸ இத ரெஃபர் பண்ணாது. இப்ப ஃபர்ஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, இங்க எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகியிருக்கு. ஸோ, அத ப்ளே பண்ணி பார்க்கலாம். ப்ளே. Welcome to This Explainer. Let's just be completely honest right out of the gate here. Learning English, பார்த்தீங்கன்னா, it ஒரு can often எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ ஒரு YouTubeல பார்க்கையில ஒரு கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ எப்படி நமக்கு குடுக்குமோ, அதே மாரி இங்க அவுட்புட் குடுத்திருக்கு. நல்ல வாய்ஸ் குடுத்து நமக்கு அத எக்ஸ்ப்ளைன் பண்ணி குடுக்குது. ஸோ, இது வந்து வீடியோ. ஸோ, 2வது நம்ம பார்த்தோம்னா, அதுல என்ன இருக்குன்னா, ஒரு ஆடியோ இன்டராக்ஷன். ஒரு பாட்காஸ்ட் வடிவில ஒரு If I ஆடியோ tell கிரியேட் you, பண்ணியிருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா my flight leaves tomorrow, you understand me perfectly. Right, of course. But I actually just lied to you. Well, grammatically speaking, anyway. Yeah, because you use the present tense verb. பார்த்தீங்களா? இந்த மாரி ஒரு ஆடியோ வடிவிலயும் அது ஒரு அவுட்புட் குடுத்திருக்கு. ஸோ, நீங்க ஏதாச்சும் வாக்கிங் போறீங்க, இல்லாட்டி நைட்டு உங்களுக்கு டைம் கொஞ்சம் இருக்கு. இந்த மாரி டைம்ல உங்களோட பாடம் சம்மந்தமான ஒரு ஆடியோவ நீங்க கேட்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா, இந்த மாரி அவுட்புட்ட நீங்க ஜெனரேட் பண்ணி, அத யூஸ் பண்ணி அத நீங்க கேட்டுக்கலாம். இத நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆ டவுன்லோட் பண்ணி, ரீநேம் பண்ணி, டிலீட் பண்ணி, உங்களுக்கு இது எல்லாமே ஃப்ரீயாவும் இந்த நோட்புக் எல்லாமே செஞ்சுக்கலாம். ஸோ, அது வந்து ஆடியோ. 3வது இது வந்து ஒரு பிரசன்டேஷன். பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் மாரி குடுத்துருக்காங்க. இந்த நமக்கு குடுத்துருக்கிற ரிசோர்ஸ பேஸா. ஓகே. ஸோ, இது நீங்க ஃபுல் வியூவும் பார்த்துக்கலாம். ஒவ்வொரு ஸ்லைடா மாறிக்கலாம். ஸோ, இதுதான் அது. இது 3வது ரிசோர்ஸ். அடுத்து 4வது இது ஒரு இன்ஃபோகிராஃபிக். இன்ஃபோகிராஃபிக்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராஃபிக்கல் ஃபார்ம்ல நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிற இன்ஃபர்மேஷன கம்ப்ரஹென்சிவா அது எடிட் பண்ணி குடுத்துருக்கு. ஸோ, இது ஒரு பிஎன்ஜியா இருக்கலாம். இத நம்ம அப்லோட் பண்ணி நம்மளுக்கு தேவையான வேறு விஷயங்களுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு சம்மரி டேபிள் ஒண்ணு குடுத்துருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா, சிம்பிள், பிரசன்ட் டென்ஸ், டென்ஸ் சம்மந்தமான ஒரு டேபிள நமக்கு சம்மரி பண்ணி குடுத்துருக்கு. ஓகே. அடுத்து குவிஸும் குடுத்துருக்கு. இந்த குவிஸ் வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஃபார்மேட்ல இருக்கும். ஸோ, இது வந்து எம்சிக்யூ ஃபார்மேட்ல இருக்கு. நமக்கு தேவையான இப்ப இது ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கு. எம்சிக்யூ கொஸ்டின் ஒண்ணு ஏபிசி 4 ஆப்ஷன் இருக்கு. ஸோ, அத நம்ம கிளிக் பண்ணி அது ரைட்டா, ராங்கான்னு பார்க்கக்கூடியதா இருக்கும். ஸோ, இது வந்து ஒரு எக்ஸாம் பேஸ் மாரியே குவிஸ வந்து அது செஞ்சு குடுத்துருக்கு. ஓகே. குவிஸ் பார்த்தாச்சு. ஃபிளாஷ் கார்ட். ஃபிளாஷ் கார்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுல முன்னுக்கு வந்து குவிஸ் மாரி தான். பட் ஒரு கொஸ்டின் வந்து ஒரு கார்ட்ல ஃப்ரண்ட் பேஜ்ல கொஸ்டின் எழுதிட்டு, பேக் பேஜ்ல அந்த ஆன்சர எழுதுற மாரியான ஒரு ஐடியா தான் இங்க. இப்போ வாட் இஸ் டெஃபினிஷன் ஆஃப் இங்கிலீஷ் கிராமர் அக்கார்டிங் டு த டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூடியூப் வீடியோவ பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்குது. ஸோ, இதுக்கான ஆன்சர நம்ம மனசுலயே நெனச்சுக்கிட்டு இந்த அ சி ஆன்சர் அப்படிங்கிற அத கிளிக் பண்ணீங்கன்னா, அந்த காட் வந்து திரும்புற மாரி ஒரு அனிமேஷன் வரும். ஸோ, இதுதான் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அந்த மாரி 62 கொஸ்டின்ஸ நமக்காக இது நமக்கு குடுத்துருக்கு. ஸோ, நம்ம நெக்ஸ்ட் பண்ணி அடுத்தடுத்த கொஸ்டின பார்த்துக்கலாம். அதுக்கான ஆன்சரையும் இங்க நம்ம பார்த்துக்கலாம். ஓகே. ஃபிளாஷ் கார்ட் சரி, காம்ப்ரஹென்சிவ் இது ஒரு ரிப்போர்ட் மாரி ஒரு ஜஸ்ட் டெக்ஸ்ட் பேஸ்டா ஒரு ரிப்போர்ட் ஒண்ணு அவுட்புட்டா குடுத்துருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி, இந்த நோட்புக் எல்லாமே நான் யூஸ் பண்றதுக்கு பிரதான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைண்ட் மேப் அவுட்புட் தான். இந்த மைண்ட் மேப் அவுட்புட் நீங்க மைண்ட் மேப்னா என்னன்னு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அப்டின்னா மெயினா ஒரு டாபிக் இருக்கும். அதுலேருந்து சப் டாபிக் வந்து பிரான்ச் அவுட் ஆகி ஒவ்வொரு டாபிக்கும் தேவையான இன்ஃபர்மேஷன ஷார்ட்டா அந்த பிரான்ச்ல எழுதியிருப்பாங்க. இதுதான் மைண்ட் மேப்ட சிம்பிள் டெஃபினிஷன், சிம்பிள் ஓவர்வியூ. ஸோ, இங்க பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ இங்கிலீஷ் கிராமர் அப்படின்னு அந்த டைட்டில எடுத்து வெர்ப்ஸ் அண்ட் டென்சஸ், வெர்ப் ஃபார்ம்ஸ் அண்ட் மோட்ஸ், நவுன்ஸ் அண்ட் ப்ரொனவுன்ஸ் இந்த மாரி ஒவ்வொரு சப் பிரான்ச்சா மாடிஃபை பண்ணி அதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன உங்களுக்கு குடுத்துருக்கு. ஸோ, எக்ஸ்பேண்ட் பண்ணியும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ, இந்த ஏரோவ கிளிக் பண்ணா அந்த
ஸ்பெசிஃபிக் பிரான்ச்சையும் எக்ஸ்பேண்ட் பண்ணி அதில் இருக்கிற விஷயங்கள் என்ன. ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட்லேயும் இந்த எரோ இருந்துச்சுன்னா, ஸோ அந்த எரோவை கிளிக் பண்ணால் அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை நம்ம பார்த்துக்கலாம். இது எல்லாமே ஒரு மேப் மாதிரி போகும். அந்த சென்ட்ரல்ல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டீப் பண்ணி ஃபைனல் அந்த ஒரு விஷயத்தை எழுதி நம்ம பார்த்துக்கலாம் இந்த மைண்ட் மேப் அவுட்புட்ல இருந்து. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு அவுட்புட். நம்ம மேப் அப்படின்னு அதே ஒரு பேர் ஒன்று வச்சிருக்கு நம்ம ரிசோர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. அதையும் தாண்டி இப்போ இங்கே இருக்கிற இந்த சிம்பிள் ப்ரெசன்ட்னு இருக்கிற இல்லையா இந்த பிரான்ச், இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த செட் இன்புட்டில் அதை இன்புட் பண்ணிடும். ஸோ அதுலேருந்து இந்த நம்ம கிளிக் பண்ண சிம்பிள் ப்ரெசண்ட்டை பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக நமக்கு தேவைன்னா இப்படி கிளிக் பண்ணி கூட நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இது தான் இந்த மைண்ட் மேப் அவுட்புட்டோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இவ்வளோ தான் இந்த அவுட்புட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஜெக்ட், ஒரே ஒரு ரிசோர்ஸை நம்ம எத்தனை வகையில் நம்ம படிக்கிறோம் பார்த்தீங்களா. ஒரு வீடியோவாக படிக்கிறோம், ஒரு ஆடியோ பேஸ் பாட்காஸ்ட்டாக படிக்கிறோம், அப்படி இல்லாட்டி ஒரு செமரி டேபிளாக படிக்கிறோம், ஒரு குவிஸாக படிக்கிறோம், அப்புறம் ஒரு ஃப்ளாஷ் கார்டு வடிவில் படிக்கிறோம், அப்புறம் இந்த மைண்ட் மேப்பாக படிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் பாடம் இப்போ நீங்கள் ஒரு 10th or 11th இல்லாட்டி 10th படிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கிங்கன்னா, உங்களுக்கு ஒரு பாடம் தேவையாக இருந்துச்சுன்னா அந்த பாடத்து சம்மந்தமான விஷயங்களை இங்கே அப்லோட் பண்ணிட்டு ஒரு ரியல் டைமில் இன்ட்ராக்ட் பண்ணி நீங்கள் இதை படிச்சுக்கலாம். ஸோ அதுதான் இந்த நோட் புக் எல்எம். ஸோ நீங்கள் இந்த நோட்ஸை நீங்கள் செப்பரேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ரீ கிராமர் இங்கிலீஷ் அப்படிங்கிற இது இங்கிலீஷ் சம்மந்தமான ஒரு நோட் புக்கு க்ரியேட் பண்ணிட்டோம். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு வேற ஒரு நோட் புக்கு க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா புது நோட் புக் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு தேவையான இந்த டாப்பிக்கு தேவையான ரிசோர்ஸை இங்கே நீங்கள் அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த ரிசோர்ஸைக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்த எல்லா ப்ராசஸையும் திரும்ப செய்யலாம். ஸோ இது தான் இந்த நோட் புக் எல்லாம். ரொம்ப படிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு டூல் தான் இந்த நோட் புக் எல்லாம். அதையும் தாண்டி இப்போ வர வந்து இந்த நோட் புக் எல்லாம் வந்து கூகுள் வந்து நமக்கு ஃப்ரீ ஆஃப் சார்ஜாக தான் கொடுக்குறாங்க. ஃப்ரீயாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஹெல்ப்ஃபுல்லான டூல், ஏஐ டிப்ஸ் மாதிரி ப்ரொடக்டிவிட்டி டிப்ஸ் இந்த சம்மந்தமான விஷயங்களை நான் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ண பிளான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என் கண்டென்ட் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.